புருஷர்களால் முடியும் என்றால் எங்களாலும் முடியாதா? பெண்களாலும் அது சாத்தியமாகும். உங்கள் முடிவு நெருங்கிவிட்டது. மகாதேவனால் முடியும் என்றால் மகாதேவியாலும் நிச்சயம் முடியும். இன்று உங்கள் முன்னால் நிற்பது சக்தி அல்ல. தைரியம் இருந்தால் என்னுடன் மோதி பாருங்கள். ஏன் நிற்கிறீர்கள்? போர் புரிய தயக்கமா அல்லது பயமா? என்னவாயிற்று? ஆண்களால் தான் முடியும் என்று ஆணவம் கொண்டாயே. சக்தியானவள் காளியாக மாறும்போது ஆண்களை விட அவள் பலசாலியாகவும் தைரியசாலியாகவும் மாறிவிடுவாள். பலசாலியான அசுரர்களே, பெண்களை அபலை என்று ஏளனம் செய்தீர்கள் அல்லவா? வாருங்கள். எனக்கு உங்களுடன் எந்த விரோதமும் அல்ல. நான் தங்களது எதிரியும் அல்ல. பெண்களை ஏளனமாக பேசிய பொழுதே நீங்கள் பெண் இனத்தின் நிரந்தர எதிரியாகிவிட்டீர்கள். பெண்ணால் முடியாதது எதுவும் இல்லை. ஏளனப்படுத்தியவர்களை பெண் என்ன செய்வாள் தெரியுமா? வேண்டாம், விட்டு விடுங்கள். தெரியுமா? அதற்கான தண்டனை தெரியுமா? பெண்ணானவள் கருணை காட்ட வேண்டும். கருணை என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் மூடனே. வேண்டாம். இந்த யுத்தத்தில் வெற்றி நமக்கே. இந்த சண்டு மண்டு அசுரர்களை அழித்த தாயானவள் இன்று முதல் சாமுண்டியாக போற்றப்படுவாள். தேவி சாமுண்டேஸ்வரி போற்றி! தேவி சாமுண்டேஸ்வரி போற்றி!
என்ன இது? அரக்கர்கள் அழியவில்லையா? அரக்கர்களை பார்த்து பயம் கொள்ள தேவையில்லை. அவர்கள் தலையை கொய்து மாலையாக அணிய வேண்டும். பெண்மை மேன்மையானது மட்டுமல்ல, அதுதான் உங்களை என்றும் காக்கும் சக்தி. நான் உங்கள் அனைவருக்குள்ளும் ஒளிந்திருக்கும் சக்தி. யுகம் யுகமாக பெண்ணின் அருமை தெரியாமல் அடிமையாக இருந்தோம். நமக்கு எதிராக அநீதி தலை தூக்கும் பொழுது பயந்து விலகிச் செல்லாமல் ஆவேசம் கொள்ள வேண்டும். உங்கள் எதிரியை அழிக்க வேண்டும். இந்த பூமியில் ஜனித்த எந்த உயிரும் பெண்ணாக இருந்தாலும் அவள் அபலை அல்ல, அவளும் ஒரு உயிர்தான். அந்த ஒவ்வொரு உயிருக்குள்ளும் சக்தி இருப்பாள். காக்கும் தெய்வம் காளை உங்கள் துணை நிற்பாள். பயம் எனும் இருளில் இருந்து தைரியம் எனும் வெளிச்சத்திற்கு வாருங்கள். உனது பயத்தை விட்டுவிடு லட்சுமி. அந்த நாராயணன் உன்னுள்ளும் இருக்கிறார். சரஸ்வதிக்குள்ளும் அந்த பிரம்மன் இருக்கிறார். சக்தியை உணர்ந்து கொள்ளுங்கள். உன்னுள் இருக்கும் பெண்மையை புரிந்து கொண்டால் அது ஜுவாலையாக உன்னிலிருந்து வெளிப்படும். அனைத்து சக்திகளும் ஒன்றாகி அந்த சக்தியின் மூலம் அரக்கர்களை அழிக்க வேண்டும். முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இருள் அரக்கர்களின் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அசுரர்கள் அழிய வேண்டியவர்கள். தேவி சக்தியின் வடிவமாக தெரிகிறார். அன்னையின் இந்த கோர தாண்டவத்தை பார்ப்பதற்கு மனதிற்குள் இனம் புரியாத பயம் எழுகிறது.